தமிழக மக்களுக்கும் புதிய தமிழகம் கட்சியினுடைய அனைத்து நிர்வாகிகளுக்கும் புதிய தமிழகம் கட்சியினுடைய நரம்புகளாகவும் இரத்த நாளங்களாகவும் விளங்குகின்ற அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய குடியரசு தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்திய நாடு 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி அதிகாரபூர்வமாக சுதந்திரம் பெற்றது. சுதந்திரம் பெற்றாலும் கூட இந்திய மக்களால் உருவாக்கப்பட்ட அரசியல் சாசனம் அப்பொழுது உருவாகவில்லை. முறையான தேர்தல் நடத்தப்பட்டு மக்கள் பிரதிநிதிகள் உருவாக்கப்படவில்லை. எனவே இந்திய மக்களை வெளிப்படுத்துவதற்காக, ஒழுங்குபடுத்துவதற்காக, மக்களுக்கு ஆன அரசாங்கத்தை தாங்களே தேர்ந்தெடுத்துக் கொள்வதற்காக உருவாக்கப்பட்டதுதான் இந்திய அரசியல் சாசனம், இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். அந்த இந்திய அரசியல் சாசனம் 1950ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 26ஆம் தேதி அன்று அது ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் தான் நாம் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மாதம் 26ஆம் தேதியை குடியரசு தின நாளாக கொண்டாடுகிறோம். குடியரசு என்று சொன்னாலே அது ஒரு எல்லைக்கு உட்பட்ட ஒரு தேசத்தினுடைய மக்களால் உருவாக்கப்பட்ட தங்களுக்கான ஒரு அரசியல் சாசனம் செயலுக்கு வருவதுதான் அந்த குடியரசு நாளாகும். இந்திய குடியரசு நாள் அன்றுதான் இந்திய மக்களுக்கான அந்த கான்ஸ்டிடியூஷன், அந்த அரசியல் சாசனம் உருவாக்கப்பட்டு அது அமலாக்கப்பட்ட நாள் முதல் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து குடிமக்களுக்கும் அது உத்தரவாதமான நீதியை வழங்குவதற்கும், சமத்துவத்தை வழங்குவதற்கும், சுதந்திரத்தை உறுதி செய்வதற்கும், சகோதரத்துவத்தையும் நிலநாட்டுவதற்குமான் இந்திய அரசியல் சாசனம். அந்த வகையிலே இந்தியாவில் வாழக்கூடிய ஒவ்வொரு குடிமகனும் இப்பொழுது நாம் 76 ஆண்டுகளை தாண்டி 77வது குடியரசு தினத்திலே அடியெடுத்து வைக்க இருக்கிறோம். இந்தியாவில் 142 கோடி மக்கள் இருக்கிறார்கள். இன்னும் சாதி ரீதியான பிளவுகளும் ஏற்றத்தாழ்வுகளும், மொழி இனம் சார்ந்த ஏற்றத்தாழ்வுகளும், அடக்குமுறைகளும் ஒடுக்குமுறைகளும், அதேபோல மக்களுக்குள்ளேயே ஏழை பணக்காரன், படித்தவர் படிக்காதவர், வீடு இருப்போர் வீடு இல்லாதவர், நிலம் இருக்கோர் நிலமற்றோர் என்ற வேறுபாடுகளும் இன்னும் மறைந்த பாடில்லை. எனவே இன்றைய குடியரசு தின நாளில் நாம் எல்லாம் ஒரு மிக முக்கியமான சபதம் ஏற்க வேண்டும். குறிப்பாக தமிழகத்தில் தமிழ் மாநிலத்திற்கான சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கிறது. இந்த தேர்தலில் இந்திய அரசியல் சாசனம் என்ன நோக்கத்திற்காக, லட்சியத்திற்காக 76 ஆண்டுகளுக்கு முன்பாக கொண்டு வரப்பட்டதோ அதை நிறைவேற்றக்கூடிய வகையில் ஈக்குவாலிட்டி அண்ட் ஈக்விட்டி, சமத்துவத்தையும் சம உரிமையும் நிலநாட்டக்கூடிய அனைத்து தரப்பினரும் பங்கேற்கக்கூடிய அரசை அமைப்பதற்கு நாமெல்லாம் நம்மை தயார் செய்து கொள்ள வேண்டும். மது ஆதிக்கம் செலுத்தக்கூடாது, பணம் ஆதிக்கம் செலுத்தக்கூடாது, சாதி ஆதிக்கம் செலுத்தக்கூடாது, நிலப்பிரபுத்துவம் முதலாளித்துவம் ஆதிக்கம் செலுத்தக்கூடாது. ஒவ்வொரு குடிமகனும் கிடைக்கக்கூடிய வாக்குரிமையை அடைவதற்கு ஏறக்குறைய 200 ஆண்டு காலத்துக்கு மேலாக இந்தியாவில் பல்லாயிரக்கணக்கானவர் பல அரிய தியாகங்களை செய்திருக்கிறார்கள். எனவே நம்மளுக்கான வாக்குரிமையை நாம் மலிவாக விற்பனை செய்யக்கூடாது, மற்றவர்கள் விலைக்கு வாங்குவதையும் அனுமதிக்கக்கூடாது. எனவே இந்திய குடியரசு தினத்தன்று நாமெல்லாம் நன்கு சிந்தித்து பார்த்து இந்த குடியரசு, இந்த சுதந்திரத்தை அடைவதற்கும் நமக்கு நாமே நம்மை ஆண்டு கொள்வதற்குமான ஒரு அரசை அமைப்பதற்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறோம், நம்முடைய முன்னோர்கள் எத்தனை அரிய தியாகங்களை செய்திருக்கிறார்கள் என்பதெல்லாம் உணர்ந்து நடைபெறக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும். முதலில்
நம்முடைய கஷ்டங்கள் நஷ்டங்கள் அனைத்தும் தீர வேண்டும் என்று சொன்னாலே இந்த இந்திய அரசியல் சாசனம் எந்த நோக்கத்திற்காக கொண்டு வரப்பட்டதோ, ஜஸ்டிஸ், அதாவது அனைவருக்கும் சமமான நீதி, ஏழைக்கு ஒரு நீதி, பணக்காரனுக்கு ஒரு நீதி இல்லை, அடித்தளத்தில் இருக்கக்கூடியவனுக்கு ஒரு நீதி, மேல்தட்டில் இருக்கக்கூடியவனுக்கு ஒரு நீதி இல்லை, அனைவருக்குமான சமமான நீதி. தென் லிபர்ட்டி, சுதந்திரம், எல்லோருமே சுதந்திரமாக இருக்கணும். தென் ஈக்குவாலிட்டி, எல்லோருக்கும் சமத்துவம் கிடைக்கணும், எல்லாருக்கும் சம பங்கு, எல்லாமே எல்லா இந்தியாவினுடைய அனைத்து இயற்கை வளங்களும் அனைவருக்கும் சமமாக பங்கிட்டுக் கொடுக்க போகணும். அதே போல ஃப்ராட்டர்னிட்டி, சாதிகளை மறந்து, மதங்களை மறந்து, மொழிகளை மறந்து இந்தியாவில் கூடிய ஒவ்வொரு குடிமகனும் சகோதரத்துவத்தோடு பழங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உருவாக வேண்டும் என்பதை மனதிலே வைத்து இந்த குடியரசு தினத்தை அனைவரும் அனுசரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். எனவே இது வெறும் கொடியேற்றுவதோ அல்லது ஒரு கொடியை சட்டையில் பையில் அணிந்து கொள்ளக்கூடிய விஷயம் கிடையாது. அதனுடைய இந்தியா குடியரசனுடைய நோக்கத்தை மனதிலே இருத்தி ஒவ்வொருவரும் செயல்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். மிக முக்கியமாக இன்னொரு வேண்டுகோள், ஒவ்வொரு குடியரசு தினத்தன்றும் நம்முடைய ஊராட்சி மன்றங்களில், ஊராட்சிகளில் கிராம சபை கூட்டங்கள் நடைபெறுகின்றன. அதாவது நாடாளுமன்றத்துக்கு தேர்தல் நடைபெறுகிறது, சட்டமன்ற தேர்தல் நடைபெறுகிறது. அதே போல டீசென்ட்ரலைசேஷன், அரசு அதிகாரம் பரவலாக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு உள்ளாட்சி திருத்த சட்டம் கொண்டு வரப்பட்டு இப்பொழுது அனைத்து கிராம ஊராட்சிகள், அதே போல பேராட்சிகள், நகராட்சிகள், மாநகராட்சிகளுக்கும் 5 ஆண்டுக்கு ஒரு முறை தேர்தல் நடத்தப்பட்டு அதில் மக்களுடைய பிரதிநிதிகள் அவர்கள் தங்களுக்கான அடிப்படை வசதிகளான குடிநீர், தெருவிளக்கு, கிராமச்சாலைகள், மயான வசதிகள், சிறிய பள்ளிக்கூடங்கள், அதேபோல் வேலைவாய்ப்புகள் ஆகியவற்றை உருவாக்குவதற்கு உண்டான திட்டங்களை வகுப்பதற்காகத்தான் இந்த ஊராட்சிகள் இந்திய அரசியல் சாசனத்திலேயே அதுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டு உருவாக்கப்பட்டன. ஆனால் நான் கடந்த 2 வருடங்களாக அனைத்து கிராமங்களுக்கும், ஏறக்குறைய 3000க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு சென்ற போது கண்ட காட்சிகள் மிகவும் வருத்தத்துக்குரியதாகவும் கண்ணீர் ஒலிக்கக்கூடியதாகவும் இருக்கிறது. இன்னும் எண்ணற்ற கிராமங்களில், குறிப்பாக அடித்தள மக்களான தேவேந்திர வேளாளர்கள், ஆதிராவிடர்கள் மற்றும் எண்ணற்ற சிறுபான்மை மக்கள் வாழக்கூடிய கிராமங்களில் வேறுபாடு காட்டப்பட்டு குடிநீர் வழங்கப்படுகிறது. இந்த மக்கள் வாழக்கூடிய பகுதிகளுக்கு நல்ல குடிநீர் கொடுக்கப்படுவதில்லை. சேரும் சகதியும் உப்பும் கலந்த நீர், உடலுக்கு கேடு விளைவிக்கக்கூடிய நீர் வழங்கப்படுகிறது. அதே அடுத்த தெருவில் சுத்திகரிக்கப்பட்ட பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்கப்படுகிறது. இம்மக்கள் வாழக்கூடிய பகுதிகளில் சாக்கடைகள் எடுக்கப்படுவது கிடையாது. நாள் கணக்கிலே, வாரக்கணக்கிலே, வருடக்கணக்கிலே அவைகள் குப்பை மேடுகளைப் போல இருக்கின்றன. அந்த மக்கள் வாழக்கூடிய பகுதியிலே மயான வசதிகள் ஏற்பாடு செய்திடப்படவில்லை. வேலை வாய்ப்புக்குண்டான எந்த தொழிற்சாலைகளும் இல்லை. ஆனால் இந்த மக்கள் எங்கெல்லாம் ஏழை மக்கள், உழைப்பாளி மக்கள் வாழுகிறார்களோ அந்த பகுதியில் அவர்களை நோக்கி எது அந்த மக்களுக்கு கூடாதோ, எது மக்கள் வழங்கப்படக்கூடாதோ அதை வழங்கக்கூடிய வகையில் டாஸ்மாக் கடைகள், அரசனுடைய மதுபான கடைகள் எல்லா பகுதிகளிலும் திறக்கப்பட்டு இரவு பகல் பாராது செயல்படுகின்றன. அதையும் மீறி கொஞ்சம் தூரம் நடந்து போனால் எங்கெல்லாம் பேருந்து நிலையம் இருக்கிறதோ அங்கெல்லாம் மணமகள் மன்றங்கள் என்ற பெயரில் BL2 பார் என்று அழைக்கப்படக்கூடிய நூற்றுக்கணக்கான அதுபோல் சட்டவிரோதமான பார்கள் அனைத்து நகரங்களிலும் செயல்படுகின்றன. இதெல்லாம் நம் கிராமங்களுக்கு செல்லுகின்ற பொழுதெல்லாம் மக்கள் நம்மிடத்தில் எடுத்து வைக்கக்கூடிய குறைபாடுகள். அப்படிதான் நான் சொல்லி வந்திருக்கிறேன். இது ஆட்சி மாற்றத்தின் மூலமாக, நல்ல ஆட்சி அமைவதன் மூலமாகத்தான் இதுக்கெல்லாம் தீர்வு வரும் என்று. எனவே மக்கள் அதற்கு ஆயத்தமாக கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். புதிய தமிழகம் கட்சி என்ன நிலைப்பாட்டை எடுக்கிறதோ அந்த நிலைப்பாடு உங்களுடைய பாதுகாப்புக்காகவும், உங்களுடைய முன்னேற்றத்துக்காகவும், உங்களுடைய உரிமைகளை மீட்டெடுப்பதற்காகவும் தான் இந்த நடவடிக்கை, அந்த அரசியல் நிலைப்பாடு. எனவே அதை உன்னிப்பாக கவனித்து நீங்கள் புதிய தமிழகத்தின் பின்னால் அணிவகுத்து வாருங்கள் என்று கேட்டுக்கொள்வதோடு, மிக முக்கியமாக நம்முடைய மக்கள் வாழக்கூடிய அனைத்து ஊராட்சிகளிலேயும் அந்த கிராம சபை கூட்டத்தில் தவறாது ஆண்களும் பெண்களும் திரளாக கலந்து கொள்ள வேண்டும். மிக மிக முக்கியமாக 5-6 அம்சங்கள் குறித்து நீங்கள் அந்த கிராம சபை கூட்டத்திலே தீர்மானங்களை முன்மொழிந்து அவைகள் நிறைவேற்றப்பட வேண்டும். ஒன்று, நான் பல கிராமங்களுக்கு சென்ற பொழுது மக்கள் குறைபட்டது, எங்கெல்லாம் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறதோ அந்த கிராமங்களை கொண்டு போய் பெயரே தெரியாத ஒரு கிராமத்தோடு சேர்ப்பது, அதன் மூலமாக நம்முடைய தேவேந்திர மக்களுடைய அதிகாரத்தை பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் மறுக்கப்படக்கூடிய நிலைகள். அதே போல பல கிராமங்களை
இரண்டாக்கி ஒரே கிராமம் 2 ஒன்றியத்தில் இருப்பது, 2 தாலுகாக்கள் இருப்பது, 2 மாவட்டங்கள் இருக்கக்கூடிய நிலைகளை எல்லாம் பார்க்கிறோம். எனவே எந்தெந்த கிராமங்கள் இதுபோல ஒரு கிராமம் 2 மாவட்டத்தில் இருந்தால், 2 தாலுகாவில் இருந்தால், 2 ஒன்றியத்தில் இருந்தால் அவற்றையெல்லாம் பிரித்து நாம் எந்த ஒன்றியத்தில் அல்லது எந்த தாலுகாவில் இருந்தால் எளிதாக அரசு அலுவலகங்களை அடைய முடியுமோ அதோடு சேர்க்க வேண்டும் என்று அதில் மிக முக்கியமாக தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும். 2, ஏதாவது ஒரு ஊராட்சிகளை பிரித்து தனி ஊராட்சிகளாக, இப்பொழுது 10 கிராமங்கள் 15 கிராமங்களை சேர்த்து ஒரு ஊராட்சியாக வைத்திருக்கிறார்கள். அப்படியெல்லாம் வைத்திருப்பது எந்த விதத்திலேயும் எந்த நோக்கத்திற்காக பஞ்சாயத்து ராஜ் சட்டம் கொண்டு வரப்பட நிறைவேறாது. 15 கிராமங்கள் 20 கிராமங்கள் இருந்தால் அந்த ஊராட்சி மன்ற தலைவரால் எப்படி அத்தனை கிராமங்களுக்கும் சென்று பணியாற்ற முடியும்? எனவே அந்த கிராமங்களிலே நம்ம தனித்து அந்த கிராமங்கள் எல்லாம் பிரித்து தனித்தனி ஊராட்சிகள் ஆக்க வேண்டும் என்று அது ஒரு தீர்மானம். கண்டிப்பாக எந்த கிராமங்கள் எல்லாம் எப்படி பிரிக்க வேண்டும் என்பது குறித்தும் ஜனவரி 26ஆம் தேதி நடைபெறக்கூடிய கிராம சபை கூட்டத்திலே தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட வேண்டும். 3வது, எல்லா கிராமங்களிலும் குடிநீர் பிரச்சனை இருக்கிறது. எனவே எந்தெந்த கிராமங்கள் எல்லாம் குடிநீர் பிரச்சனை இருக்கிறதோ அந்த குடிநீர் பிரச்சனையினுடைய தன்மையை சூட்டிக்காட்டி அந்த கிராமத்து குடிநீர் வசதியை நல்ல பாதுகாப்பு ஏற்பாடு செய்து தரப்படவில்லையா, கொடுக்கப்பட்ட அந்த வசதியில் பாகுபாடுடன் கொடுக்கப்படுகிறதா, எப்படிப்பட்ட குறைபாடு இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டி அதுக்கு தீர்மானப்பட வேண்டும் என்று அது தீர்மானம் வேண்டும். அதே போல பல கிராமங்களை சுற்றி கிராம மக்களுடைய சுகாதாரத்துக்கு கேடு வரக்கூடிய வகையில், அதே போல பல கிராமங்களுடைய விவசாயத்தை பாதிக்கக்கூடிய வகையில், அதே போல சுற்றுச்சூழல் பாதிக்கக்கூடிய வகையில், போக்குவரத்துக்கு இடைஞ்சல் ஏற்படுத்தக்கூடிய வகையில், விபத்துக்களை உண்டாக்கக்கூடிய வகையில் சட்டவிரோதமாக கிராமங்களுடைய அருகாமையிலேயே கல்குவாரிகள் நடத்தப்படுகின்றன. எனவே அதுபோன்ற கல்குவாரிகள் ஏதாவது கிராமத்துக்கு அருகாமையில் அனுமதி கொடுக்கப்பட்டிருந்தால் அதை நீக்க வேண்டும், அந்த அனுமதி ரத்து செய்ய வேண்டும் என்று தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட வேண்டும். எனவே இது முக்கியமாக. அதே போல நம்முடைய இளைஞர்களுக்கு இப்பொழுது வேலை வாய்ப்பு என்பது மிக அரிதாகிவிட்டது. பல பேர் வேலை வாய்ப்புக்காக 500 கிலோமீட்டர் 1000 கிலோமீட்டர் இடம்பெயர்ந்தான் செல்ல வேண்டியிருக்கிறது. எனவே இதையெல்லாம் மனதை வைத்து ஒவ்வொரு கிராமங்களுடைய அருகாமையிலேயே கிராமங்களை மையமாக 5 கிராமம் 10 கிராமங்களை மையமாக வைத்து புதிய புதிய தொழிற்சாலை உருவாக்கப்பட வேண்டும் என்று ஒரு புதிய தீர்மானம் போடணும். அதே போல் இப்பொழுது தென் மாவட்டங்களில் தூத்துக்குடி, திருநெல்வேலி போன்ற மாவட்டங்களில் தொழிற்சாலைகள் வருகின்றன சிலதெல்லாம். ஆனால் அந்த தொழிற்சாலைகளில் எல்லோருக்கும் வேலை வாய்ப்பு கொடுக்குறாங்கன்னா கொடுக்கறதில்லை. அதுக்கு ஒரு அடக்கமாக இது போன்ற தொழிற்சாலைகள் உள்ளூர் மக்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என்பதுதான் நோக்கம். ஆனால் உள்ளூர் மக்களுக்கு, குறிப்பாக அடித்தத்திற்கக்கூடிய தேவேந்திர வேளாளர் உள்ளிட்ட மற்றும் சிறுபான்மை மக்கள் யாருக்குமே அந்த தொழிற்சாலைகளில் வேலை வாய்ப்பு கிடைக்கிறதில்லை. அதனால் உள்ளூர் மக்களுக்கு குறைஞ்சது 40லிருந்து 60% இடஒதுக்கீடு கொடுக்கணும் என்பதை சட்டபூர்வமாக சட்டம் கொண்டு வரணும். இதுக்கெல்லாம் நம்முடைய 26ஆம் தேதி நடைபெறக்கூடிய கிராம சபைகளில் தீர்மானத்தை நிறைவேற்றி மத்திய அரசுக்கு அனுப்பணும். அதேபோல் தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கு கொண்டு வரணுங்கிற வார்த்தையை கண்டிப்பாக பயன்படுத்தணும். இது போன்ற முக்கியமான அம்சங்கள் குறித்து நம்முடைய அனைத்து கிராமங்களில் தீர்மானங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் இந்த குடியரசு தினத்தினுடைய மிக முக்கியமான வேண்டுகோளாகும். இதை நம்முடைய மாவட்ட நிர்வாகிகள் அனைத்து கிராம ஊராட்சிகளுக்கும் இதை நம்முடைய புதிய தமிழகம் கட்சியினுடைய நிர்வாகிகள் அனைவருக்கும் பகிர்ந்து இந்த கிராம சபையில் எத்தனை இடத்துல இது போன்ற தீர்மானங்கள், ஒரு 5லிருந்து 10 முக்கியமான தீர்மானங்கள், அதே போல் ஏதாவது ஒரு பகுதியில் சுற்றுப்புற சூழலை பாதிக்கக்கூடிய வகையில் அது கெமிக்கல் தொழிற்சாலைகள் உருவாக்கப்பட்டிருக்கலாம், அது வேறு எந்த தொழிற்சாலை இருக்கலாம், அந்த தொழிற்சாலை நீக்கணும்னு சொல்லணும். அதே போல் பல இடங்களில் சாதி பாகுபாடு பார்த்து குளங்களிலிருந்து நீர் பாய்ச்சுவதற்கு தடை செய்திருக்கிறாங்க. அதே போல் பல பகுதிகள் நில விவசாய நிலங்களில் ஆடு மாடுகளை விட்டு அளிக்கிறார்கள். பல இடங்கள் நம்முடைய மக்களுக்கு வாழும் பாதைகளை மறிக்கிறார்கள். என்னென்னலாம் பிரச்சனை இருக்குதோ அத்தனை பிரச்சனைகளுக்கும் இந்த கிராம சபையில் தீர்மானம் நிறைவேற்றக்கூடிய வகையில் நம்முடைய புதிய தமிழகம் கட்சியினுடைய நிர்வாகிகள் இதை முன்னெடுப்பாக செயல்பட்டு அனைத்து தீர்மானங்களையும் நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.